ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடந்தது. கவர்னர் விஷயத்தில் அந்த மசோதாக்கள்லாம் ஒப்புதல் வாங்கி கொடுத்துட்டாங்க. இனிமேல் வேந்தரா முதல்வர் இருப்பார், மாநில உரிமையை மீட்டு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் பாராட்டி பேசினாங்க. இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, கடந்த 4 ஆண்டுகளில் முதல்வர் எதையும் சாதிக்கலை, இந்த பாராட்டு விழா எதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். இந்த செயல்பாடுகளை எல்லாம் நினைச்சா வேடிக்கையாக இருக்குது. அதிகார போட்டியாக நினைத்து கொண்டு கவர்னரோடு அனுதினமும் மோதி கொண்டிருந்த முதல்வர் தற்போது கவர்னருடன் அதிகார போட்டி எதுவும் கிடையாது என சொல்கிறார். அப்போ யாரை ஏமாற்ற இப்படி எல்லாம் பேசுகிறார் அவர்? வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் முதல்வர் ஈடுபடணும் அப்படிங்கிறார். என்ன இப்ப நயினார் நாகேந்திரன் நான் இருக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த அறிக்கை கொடுக்கறதா? நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன், பாராட்டு விழா என்பது என்னன்னு தெரியுமா? எதுக்காக பாராட்டுவாங்க தெரியுமா? மிகப்பெரிய அளவிற்கு எல்லோருமே வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு பல பணிகளை செய்யும் பொழுது பாராட்டு விழா என்பது இயற்கையானது. இப்ப பாராட்டு விழா என்பது இந்த சவுதி அரேபியாவுக்கு போன மிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அங்க விருது கொடுக்குறாங்க. ஏன் விருது கொடுக்குறாங்கன்னா, அம்பானி கம்பெனி அதானி கம்பெனி பிசினஸ் டீலிங்க கையெழுத்து ஒழுங்கா போட்டு அக்ரிமெண்ட் பண்ணிட்டாராம், அதுக்காக ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாராட்டு எல்லாம் எங்களுக்கு வேணாம். இன்னும் கூட கேட்டீங்கன்னா வேடிக்கை என்ன தெரியுமா? இவர்களை போய் நம்ம என்னத்த சொல்றது? ரோம பத்திக்கிட்டு எரியும் போது நீரோ மன்னன் பிடிவாச்சான்னு ஒரு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, வாக்கியம். அது உலக அளவுக்கு பிரசித்தி பெற்றது. அந்த மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் கிடக்கும் போது பிரிட்ஜ் பூஷன் சொல்லிட்டு பிஜேபி எம்பி அந்த எம்பி பதவியையும் எடுக்கல, அந்த எம்பியோடைய மகனுக்கும் ஒரு உயர் பதவியும் கொடுத்தது. அது மட்டுமல்ல, மணிப்பூர் பக்கம் எட்டியும் பார்க்கல, உலகமே வியந்து வேதனைப்பட்டு பார்த்த அந்த மணிப்பூருடைய கலவரம், அங்க பெண்கள்லாம் நிர்வாணமாக நடந்தது, போலீஸ் மாநில போலீஸ் வேடிக்கை பார்த்தது, பிஜேபியினுடைய காவல்துறை நிர்வாகமே அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்னுது, உலகமே பார்த்தது. அதை பற்றி ஒரு நொடி கூட திரும்பாத நரேந்திர மோடி என்ன தெரியுங்களா? 2022 நேத்து வரைக்கும் 44 நாடுகளுக்கு போயிருக்கிறார். 44 நாடுகளுக்கு போய் ஊரெல்லாம் சுத்தி விட்டு அங்கெல்லாம் விருது பாராட்டு விழாக்கள் அப்படியே பெருசா பாராட்டுறாங்க. என்ன பாராட்டு உனக்கு? அசிங்கமா இல்ல? ஒரு நொடி பொழுது கூட எங்க மக்கள்கிட்ட திரும்பல. ஏன்? அது மட்டுமல்ல, இவ்வளவும் செஞ்சுட்ட இந்த நபரு மல்யுத்த வீராங்கனைகள்லாம் போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கும் போது போட்டோ போட்டாரு. அதெல்லாம் போய் நயினார் நாகேந்திரனை பார்க்க சொல்லணும். மயில் கூட உக்காந்துக்கிட்டு, மான்குட்டி கூட உக்காந்துக்கிட்டு போஸ் கொடுத்து எல்லா பேப்பர்லயும் போட்டோக்கள் வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நீரோ கூட இவரை ஒப்பிட்டு பேசுனாங்க. எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, எல்லா வகையிலையுமே நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துல ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க நம்முடைய முதலமைச்சர் ஒரு காரணமாக இருக்காரு. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்ப சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவிக்க முடியும், மாநில அரசுகள்லாம் அறிவிக்க முடியாதுன்றத ஓங்கி உரைத்தது முதலில் தமிழ்நாடு, தமிழக முதல்வர். இன்னைக்கு அவர் சொன்னதுதான் சரின்னு அந்த ஒன்றிய அரசை செய்ய வச்சார்ல, அதுக்குதான் பாராட்டு. இனிமேலு இந்த 75 வருட இந்திய வரலாற்றுல கவர்னர் கையெழுத்து போடாம அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மூலமாக மாநில அரசுகள் நிறைவேற்றக்கூடிய சட்ட மசோதாக்களை சுப்ரீம் கோர்ட் மூலமாக நிறைவேற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழக்கு. அந்த வழக்கின் மூலமா வெற்றி பெற்றிருக்காரு. அதை நம்ம பாராட்டுறோம். அதை நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்றாங்க. அதெல்லாம் தப்பா? இப்ப குரியன் ஜோசப் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில
இப்ப மாநில சுயாட்சிகளுக்கு மாநில அதிகாரங்கள் குறித்து ஒரு கமிட்டி உயர்மட்ட குழு போட்டுக்க இந்தியாவே வரவேற்குது. நயினார் நாகேந்திரன் எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கெல்லாம் தினசரி ஒரு அறிக்கை கொடுக்கணும். அந்த அறிக்கையில திமுகவை விமர்சனம் பண்ணணும், முதலமைச்சரை திட்டணும். இதை தவிர எதுவுமே செய்யாத இந்த நபர்களை நாம என்ன கேட்கிறோம்? பார்லிமெண்ட்ல என்ன பாராட்டு? யாரு? மிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கேள்வி நேரத்துல கூட அங்க வந்து பதில் சொல்லாத ஒரு ஆளு, பார்லிமெண்ட்டை கட்டுறேன்னு சொல்லி அங்க ஒழுகுது, அதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளு. இந்த பார்லிமெண்ட்டை பத்தி கவலைப்படாத இந்த நபரு 250 முறை இந்திய துணைக்கண்டத்துல சுத்தி சுத்தி வந்திருக்கார். விமான பயணங்கள் ஒரு மாநிலத்திலும் போய் அங்க விருது பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. என்னையா பாராட்டுவான் மோடிக்கு? அசிங்கமா இல்ல? 250 முறை ஊரை சுத்தின ஒரே ஒரு நொடி மணிப்பூர் பக்கம் போனியா? ஒரே ஒரு நொடி யாருடைய கஷ்டம்? ஒரு வருஷம் போராடுறாங்க விவசாயிகள் டெல்லியை சுத்தி. அதை திரும்பி கூட பார்க்காத நரேந்திர மோடிக்கு பார்லிமெண்ட்ல பாராட்டு விழா. அசிங்கமா இல்லை? நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, சரியானதை முறையானதை ஒருவன் தவறு என்று சொல்வானேயானால் அவனுடைய பார்வை தவறு என்று பொருளாகும். அந்த மாதிரி மிஸ்டர் நயினார் நாகேந்திரனுடைய குற்றச்சாட்டு என்பது எதை பற்றியுமே கவலைப்படாத, எதை பற்றியுமே தெரியாம சரியா வெளிச்சமா இருக்கிற இடத்த ஒருத்தன் இருட்டுன்னு சொன்னான்னா அவனை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய ஆளு நயினார். தமிழிசை என்ன சொல்றாங்க? 4 வருஷமா திமுக ஆட்சி நடக்குது, இதுல வந்து மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, மக்கள் வாழ்றதே கஷ்டமா இருக்கு, இப்ப முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது ஏன்? அனைவரையும் மிரட்டி நடத்துறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. தமிழிசை இருக்காங்களா ஒரு காமெடி சீனு, சினிமாவில் வடிவேல் சீன் வர மாதிரி வடிவேல் காட்சி மாதிரி தமிழிசை காட்சின்னு சொல்லலாம். எதுக்காக நீ பேசுற? புதுச்சேரியில கவர்னரா இன்சார்ஜ் தெலுங்கானாவுக்கு இருந்த போய் சுத்தி வந்தாங்கம்மா. அங்க புதுச்சேரி கவர்மெண்ட் அந்த மக்களே உன்னை வந்து பார்த்து கேலியும் கிண்டலும் பாசி சிரிச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஏன் வந்தன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருந்ததை மறந்துடக்கூடாது. பாராட்டு விழாவை பத்தி பேசுறிய, ஒண்ணு தெரியுமா? யாருக்கு பாராட்டு விழா? பார், தமிழ்நாட்டில் 80% பெண்களின் உயர்கல்வி இருக்கிறது என்பது ஒன்றிய அரசாங்க கல்வித்துறையின் மூலமாக கிடைச்சிருக்கிறது. 80%. குஜராத் எவ்வளவு தெரியுமா? 50% பெண் கல்வி. அப்ப 80% இருக்கிற தமிழ்நாட்டை பாராட்டுனா தமிழிசைக்கு பிடிக்காதுன்னா பெண்களின் உயர்கல்விக்கு ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் இருக்காங்க, நீ டாக்டர் தானே, உனக்கு டாக்டர் சீட்டு எம்பிபிஎஸ் உங்க அப்பா போய் கேட்டு எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த பாராட்டு இது சீட்டு, அதை எப்படி பாஸ் பண்ணி தொலைச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப சந்தேகம் வருது. எதுக்காக சொல்றோம்னா, தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு சார் 4 டாக்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர். குஜராத்ல எவ்வளவு தெரியுமா? 1000 பேருக்கு 1 டாக்டர். புரியுதா தமிழின்ச? 4 டாக்டர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய தலைவருக்கு நன்றி சொல்வதும் பாராட்டுவதும். இப்ப மகளிருக்கு செய்துகிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்து மாநிலத்துல காப்பி அடிக்கிறானுங்களே. ஏன் இவரு சொல்றதை இவர் கேட்க சொல்றதெல்லாம் நாங்களும் செய்யறோம்னு சொல்றானுங்களே. ஏன்? முதல்ல அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? இப்ப காலை உணவு திட்டம் கொடுத்தார, நாங்களும் செய்ய போறோம்னு உன் கவர்மெண்ட் சொல்லுத. அப்ப காலை உணவு திட்டம் கொடுத்தவருக்கு பாராட்டு கிடையாது, அதை காப்பி அடிச்சு வெறும் தகவல் செய்தி விடுறவங்க மோடிக்கு பாராட்டு. எதுக்காக இதை சொல்றோம்னா, பெண் மகளிருக்கான உரிமை தொகையாக இருந்தாலும் பெண்களுக்கான கட்டண சலுகையாக இருந்தாலும் அதெல்லாம் விட சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய துணை முதலமைச்சர் என்னுடைய அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அழகா தனித்திறன் வளர்ப்பு உன் மாநிலத்தில் இருக்கா சொல்லு. நான் இதான் கேட்கிறேன். இப்ப IASல சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் வெற்றி பெற்றிருக்காங்க சார். அந்த பொண்ணும் அந்த பையனை என்ன சொல்றாங்க தெரியுமா? அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, நானே முதல்வன்ற திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சார், அந்த திட்டத்தின்படி நாங்கள் பயிற்சி பெற்று, நாங்களே நினைக்கல, அதற்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, அந்த பயிற்சியின் மூலமாக நாங்க இப்ப வெற்றி பெற்று இருக்கோம் தெரியுமா? 150 பேர் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மாணவ மாணவியர். அதுக்கு பேர் தான் தனித்திறன் வளர்ப்பு நானே முதல்வன் திட்டம்.
இத முதல்வரும் துணை முதல்வரும் தெரியலாம். அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தலாம். தமிழ் இம்சைக்கு பிடிக்கல. ஏன் தமிழ் இம்சைக்கு பிடிக்கலன்னா, இதெல்லாம் நாங்க உத்தரப்பிரதேசத்துல செய்யல. உத்தரப்பிரதேசத்துல என்ன செஞ்சோம்? பெண் கல்வியை குறைக்கக்கூடிய அளவிற்கு மகளிருக்காக கொடுக்கின்ற கல்வியை குறைச்சு காலேஜ் 4 காலேஜை மூடிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல. அசிங்கமா இல்ல? இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்களே. அதனால்தான் நம்ம சொல்றோம், இவர்கள் முழுவதும் நாடகம், நடிப்பு என்பது மட்டுமல்ல, விளம்பரத்துக்கு ஆசைப்படுறது, பதவி வெறிக்கு ஆசைப்படுறது, காசுக்கு ஆசைப்படுறது என்று கொலை நாசம் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நன்றாக இருக்கிறது பிடிக்கல. அதை டெல்லிக்காரங்களுக்காக இன்னைக்கு இங்க இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க, தவிர வேற ஒண்ணு. டெல்லியில ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா பேசும்போது சமஸ்கிருதம் எந்த மொழிக்கும் எதிரானது கிடையாது, யாரையும் அவர்களின் தாய்மொழியில் இருந்து விலக்கி வைக்க முடியாது, சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய மொழிகளின் தாய் அப்படிங்கிறார். அமித்ஷா மாதிரி ஒரு அறிவாளிய உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதை போய் படிக்கணும்னா, பரிதிமார் கலைஞர் என்கின்ற மாபெரும் ஒரு சீனிவாச சாஸ்திரி என்ற தாம் பேரையே பரிதிமார் கலைஞர் மாற்றிக்கொண்ட அவருடைய புத்தகத்தை போய் நூலை போய் படிங்க. அந்த நூல்ல, ஏன்னா இவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றோம், நம்ம ஆய்வு நூல்கள் 1000 இருக்கு. ஐயாவுடைய கருத்தை படிச்சாலும் போதும், நம்முடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு, முத்தமிழறிஞர் கலைஞர் பேச்சை கேட்ட போதும். ஆனா இவங்களுக்காக சொல்றேன், சீனிவாச சாஸ்திரி என்ற தாம் பேரை பரிதிமார் கலைஞர் என்று வைத்துக் கொண்டாரே அந்த மாபெரும் ஒரு சிந்தனையாளன் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படிச்சு பார்க்க சொல்லுங்க நூலை. சமஸ்கிருதத்தில் வட மாநிலத்திலும் மற்ற இடங்களிலும் சமஸ்கிருத இலக்கணமும் கிடையாது, இலக்கியமும் கிடையாது. அந்த மொழிக்கு நம்முடைய தென்னகத்தில் இருக்கிற, குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சை மற்றுமுள்ள மாவட்டங்களில் இருந்து கல்வெட்டு மாதிரி இருக்கக்கூடிய செப்பேடுகளை, ஓலை சுவடிகளை களவாடி கொண்டு போய் அதை மொழி மாற்றம் செய்து எங்களுடைய மொழி என்று சொன்னார்கள். அதுதான் சமஸ்கிருதத்தில் இன்றைக்கு பெருமை தருவதாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிலிருந்து திருடிக்கிட்டு போன ஓலைச்சுவடியிலிருந்து மொழி மாற்றம் செஞ்சு சில வேலைகளை செஞ்சதை நாங்க சொல்லல, பரிதிமார் கலைஞர் சொல்லியிருக்காரு. இன்னும் கூட ஒண்ணு தெரியுங்களா, வி.ஐ. சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், ஒரு பெரிய சான்சலர். அவரு தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய உரையிலும் நூலிலும் சொல்றார், உலகத்தில் முதன்மையான மொழி என்பது தமிழ்தான். தமிழ் மொழிதான் ஒலி வடிவங்களுக்கு, ஒலிக்கு வடிவம் கொடுத்து எழுத்து வடிவமாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறார் அவரு, வி.ஐ. சுப்பிரமணியர். இதெல்லாம் தெரியாம அதை தெரிவிக்கிறதுக்கு இங்க இருக்கிற இந்த கூட்டத்துக்கும் புத்தி இல்லை. அங்க இருக்கிற அவர் சமஸ்கிருதம்னா உலகத்துல பெருசா அதுக்கு இருப்பாரு. வெறும் 24,000 பேர் மட்டுமே இந்திய துணைக்கண்டத்தில் 140 கோடி பேரில் பேசுகின்ற அந்த சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலாக ஒரு பல்கலைக்கழகத்தை அமைத்து ஒதுக்கி சமஸ்கிருதத்தை வளர்க்கிறேன்னு சொல்ற இந்த அநியாயத்திற்கு பொதுமக்கள் தான் முடிவு தருவாங்க, பதில் தருவாங்க. நீ என்ன வேணா கத்து, அதானியாக இருந்தாலும், அம்பானியாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், மோடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதம் என்பது ஒரு வடமொழியினுடைய சுருக்கம். அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாதாரணமாக எழுத்து வடிவமே இல்லாமல் பல எழுத்துக்கள் பல வடிவங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கலப்பு மொழி, அவ்வளவுதான். இந்திய ரயில்வே நிர்வாகம் இந்திய ரயில்வே பயண கட்டுரையை அறிவிச்சிருக்கிறாங்க, போட்டி கட்டுரை. ஆனால் அதில் ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த கட்டுரை இந்தியில தான் எழுதணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்கலாம்னா, இந்திய துணைக்கண்டம் என்பது வெறும் இந்திக்கான துணைக்கண்டமா நாடா? அதுதான் நம்முடைய கேள்வி. இந்தி என்பது எவ்வளவு பேருக்கு சொந்தமாக பேசப்படும்? இந்தியை நம்முடைய பண்டிதர் ஜவஹர்லால் நேரு உட்பட அந்த காலத்திலிருந்தே இந்தி என்பதனுடைய அவசியம் அர்த்தமும் ஏற்றுக்கொள்ளவதில் அது தேவையில்லை, ஏற்றுக்கொண்டால் அதை வைக்கலாம் சொன்னவர் நேரு. இந்தியினுடைய அளவும் அவ்வளவுதான், அதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. நாம என்ன சொல்றோம், இந்தியை மட்டும் படிச்சுட்டு பரிதாபமாக லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு தேடி எங்க மாநிலங்களுக்கு, நம்ம மாநிலங்களுக்கு, தென்னக மாநிலங்களுக்கு பரிதாபமா வராங்க.
அப்படி இந்தியத்தை மட்டும் படிச்சுட்டு பரிதாபமா கிடக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒழுங்கா போய் பள்ளிக்கூடத்தை கட்டி பாடத்தை சொல்லி முடியா படிச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடிய ரயில்வேல சொல்றாராம். ஒண்ணு தெரியுங்களா? பிஜேபி அரசு வந்ததற்கு பிறகு ரயில்வேயில் தொடர்ந்து விபத்துக்கள். ஏன் இதுக்கு முந்தி வந்தது? முன்னைய விட இப்ப டெக்னிக் நிறைய வந்துட்ட பிறகும் இந்திய ரயில்வேல முதலெல்லாம் எப்படி இருந்தது, இப்ப அளவுக்கு அதிகமான விபத்துக்கள் நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மொழி பிரச்சனை. இந்த நபர்கள் வெறியர்கள், சமஸ்கிருத இந்தி வெறியர்களான பிஜேபி RSS காரர்கள் உள்ள அதிகாரியத்துக்கு வந்த உடனே அவன் லெப்ட் சொல்றதா ரைட் சொல்றதா ரெட் லைட் போடுறதா கிரீன் லைட் போடுறதான்னு ஒரு இழவும் ஒண்ணுமே தெரியாது. இந்தியை தவிர எவருமே தெரியாதவனை இந்தியா முழுக்கவும் போட்டானே வேலைக்கு, அதுவும் லோ லெவல்ல. அந்த மாதிரி சிக்னல் பாயிண்ட் எல்லாம் அந்த வேலை போட்டோன்னா பாவம், அவன் மேல தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு வேலையை கொடுத்துட்டு அவன் மாத்தி மாத்தி கொடுக்க, இந்த லைன்ல போறது அந்த லைன்ல போறது இடிச்சுக்கிட்டு எல்லாம் தீப்பற்றி எரிஞ்சு எத்தனை ஆயிரம் பேர் செத்து போனாங்க. அந்த சாவுக்கு காரணமே பிஜேபி அரசு, ரயில்வே துறை. அதற்கு அடிப்படை காரணமே இந்தி மொழி வெறி, வேற ஒண்ணு இல்ல. அந்த மக்கள் மீது தப்பு இல்ல, இந்த வெறி பிடித்த RSS காரர்கள் செய்த வேலையினால ரயில்வேல ஏகப்பட்ட விபத்து வந்தது. இப்ப மறுபடியும் நீ அதுக்கு கற்று எழுது, இதே எழுது அது எழுதுன, அது ஒண்ணும் விளங்காது, உருப்படாது. நான் இப்பயும் சொல்றேன், ரயில்வே துறையை பற்றி முழுவதுமாக எழுத வேண்டும், அனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் ட்ரெயின் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியும். ஏன்னா இவன் ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சதே ரைட் சகோதரர்கள் இல்லைன்ட்டான். யாரு? பிஜேபி RSS. குஜராத்ல பள்ளிக்கூடத்துல பாடத்துல ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கவில்லை ஆகாய விமானத்தை, நாங்கள் புஷ்பக விமானம் அதுக்கு முன்பே கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனாலதான் நாங்க சொல்றோம், இவர்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது அடுத்த கட்ட ஒரு தவறான, அந்த காலத்திற்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு வேலைய, பழமை வேலையை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மொழி வேரியை மீண்டும் திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உருப்படாது, விளங்காது. இப்போ இந்தி மொழின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிற நீ முதல்ல எதுல தலையிடுற? இப்போ ஊடகங்கள் இருக்கு, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அந்த பத்திரிகையாளர்களை ஏற்கனவே உன்னுடைய மொழிவெறித்தனத்தால இந்தியா முழுக்கும் விபத்து ஏற்படுது. அது குறித்து பத்திரிகை எழுதிச்சு, தெளிவாக கட்டுரைகளை எழுதினாங்க, நார்த் இந்தியாவிலே எழுதினாங்க. அப்படி எழுதும் போது என்ன பண்ணிச்சு பிஜேபி அரசு, மோடி அரசு? உடனே அந்த பத்திரிகை அலுவலகத்தில் உள்ள ரெய்டு, உடனே ஆசிரியர் கைது. நீங்க எப்படி இதை பேட்டி எடுத்தவர்கள் கைது, நிருபர்களை போட்டு அடக்க எல்லாம் செஞ்சு ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தது இந்திய துணைக்கண்டம். நான் எதுக்காக இதை சொன்ன தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் கூட உலக பத்திரிகையாளர்கள் சுதந்திர நாள் அப்படின்றது நேற்றைக்கு நடைபெற்ற சுதந்திர நாள் நிகழ்வு குறித்து ஒரு செய்தி தகவல் வலைதளத்தில் எழுதும்போது அது சொன்னாரு. 151வது இடத்தில் உலக பத்திரிகையாளர்கள் வரிசையில பத்திரிகைகளை மதிக்கக்கூடியதில் இருக்கிறது 151. இந்தியா படுகீழாக இருக்கு, லோ லெவல்ல. ஏன் 151க்கு போச்சு? முதல்லலாம் அப்படி இல்லை, நல்லா இருந்தது. இப்ப ஏன் போச்சுன்னா, இப்படி ரயில்வேல இப்படி எல்லாம் பத்திரிகைகளை இந்தியில எழுதுக்க, அதுல எழுதுக்க, இதுல எழுதுன்னு சொல்லும் போது அது நியாயம் இல்லை, அது தப்பு. எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுன்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதுனா உடனே அதை நசுக்கிற, உடனே 2 பத்திரிகையில போட்டு அடிக்கிற. அதனாலதான் 151க்கு போச்சு. இன்னும் எந்த நிலைமைக்கு நம்முடைய சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் பாழ்பட்டு போகும் நம்ம சொல்ல முடியாது. இந்த பத்திரிகை, இந்த கட்டுரை எழுதுவது என்பதும் அதை உள்ளிட்டதாக நாம நினைச்சு பார்க்கறதுக்கு இப்ப இங்க பதிவு பண்ண விரும்புறேன். 200 தொகுதி இலக்கு வச்சு திமுக தேர்தல் பணிகளை தொடங்கி விட்டது அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் பல்வேறு இடங்கள்ல சொல்றாங்க. இப்ப நாங்க ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம், அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு பாஜக விரும்புது அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. SP வேலுமணி 200 இலக்கை வச்சு நாங்க பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். மக்கள் பிரச்சனையை பார்க்காம இவங்க போய் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்கன்னு இவங்க கேள்வி எழுப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன, தேர்தலை சந்திங்க, அதை விட்டு இவங்க ஏன் இதோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க.
நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா, காங்கிரஸ் உங்களை மிரட்டலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு அரசியல் என்பதே தெரியாத ஒரு எடப்பாடியா இல்ல தெரிஞ்சு வேணும்னு பேசுற எடுபடியான்னு நமக்கு தெரியல. ஏன்னா பத்திரிகைகள்ல உன் கூட்டம் நடக்குது, அதை பத்தி செய்தி வருது, விளக்கம் வரும்பொழுது எங்களை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு பதில் சொல்லுவது எங்களுடைய கடமை, அவ்வளவுதானே தவிர ஏன் எங்களை பத்தி பேசுறீங்க, ஏன் உங்களை பத்தி பேசுறீங்கன்னு உனக்கு ஒரு புத்தியை உனக்கு வரா மாதிரி தெளிவாக எங்களுடைய தலைவர் மிக அழகாக சொன்னார் தெரியுங்களா. மக்கள் நலனை போற்றும் மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்க, சமூக நீதியை பாதுகாத்து, சட்டமன்ற மாண்பினை நிலைநாட்டி ஜனநாயக கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கும் அரசு பாஜக அரசினுடைய எதிர்ச்சதிகார போக்கிலிருந்து அரசியல் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியலை பாதுகாக்கும் மாநில அரசாக இருக்கிறது. இது 5வது ஆண்டில் இருந்து இப்ப அடியெடுத்து வைக்கின்ற நிலையில் எதுக்காக இதை சொன்னார் தெரியுங்களா? இவ்வளவையும் சொல்லுவதற்கு காரணம், இப்படிப்பட்ட நிலையை மாற்றுகின்ற நிலை வருகின்ற பொழுது எடப்பாடியை மிரட்டி, எடப்பாடியினுடைய நிலைகளை பயன்படுத்தி தங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்டு பாஜக அதிமுகவை அழிக்கின்ற நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு வருவதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் திமுகவை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக எடப்பாடியுடைய நிலையை பத்தி உண்மையை நம்ம சொல்றோம். பாஜகவுடைய பிளானே என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுல திமுக தான் 2026 ஆட்சிக்கு வரும்னு அவங்களுக்கும் தெரியும், தகவல்கள் மூலம் தெரிஞ்சு போச்சு. அதனால 2வது பெரிய கட்சியாக அதிமுக இருக்கக்கூடாது. ஒரு 20-25 எம்எல்ஏவாவது பிஜேபி உள்ள போயிடணும் சட்டமன்றத்துக்கு. அதுக்காக நாங்க பாரதிய ஜனதா அதிமுக கூட கூட்டணி வச்சு உதிரி கட்சிகளை கூட்டணி வைக்கிறோம். அதோட அதிமுக அழிக்கப்படும். ஏன்னா இந்தியாவின் பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளை உடைத்து தூளாக்கி தங்களை ஒரு பெரிய கட்சியாக ஆக்கி கொண்டுகின்ற அரசியலை செய்கிறது பாரதிய ஜனதா என்பதை கொஞ்சம் எடப்பாடி திரும்பி பார்க்கணும். புத்தி இருந்தா பாரு. அதை பார்க்கறதுக்காக உனக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கருத்துக்களை சொன்னா அதை புரிஞ்சிக்காம எங்க மேல பாஞ்சுக்கிட்டு எங்க மேல குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்க, அந்த வேலையை போய்ப்பார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.